தமிழ் சினிமாவில் கான்ட்ரவர்சிக்கு பேர் போன மிக முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பரவப்பட்டு வந்துச்சு. லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே சினிமா நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆக்டராக இருந்தால் கூட கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் வாழ்க்கையில் பல சர்க்கிள்களை சந்திச்சார், பல உச்சங்களை தொட்டார். அந்த உச்சங்களை தொடும்பொழுது அவர் பேசுகின்ற பல வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்பெருமை சொல்லிக்கிற மாதிரி அவர் மட்டும் தான் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பல தோற்றங்கள் மீடியாக்கள் எழுப்பப்பட்டது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான கான்ட்ரவர்சி, காதல் தோல்விகள், அது இதுன்னு பல விஷயங்களை சந்திச்சாங்க. சினிமாவில் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. தமிழ் சினிமாவில் சிம்புவை விட்டுட்டு அவரோட ஜென்ரேஷனில் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற சினிமாவை எழுத முடியாது. கடந்த ஒரு 5 வருடமாக அவரோட படங்கள் பெருசாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த நேரம் தமிழ் சினிமாவில் ஒரு தாழ்வை சந்திச்சாரே தவிர மற்றபடி அவருக்குன்னு உண்டான இடத்த அவரோட ரசிகர்கள் எப்பயுமே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கான்ட்ரவர்சியாக வந்துட்டுருக்க ஒரு ஹீரோவை இவ்வளோ தூரம் இந்த பீப் சாங்னு ஒரு விஷயம்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தப்பாக பேசி கூட இந்தளவுக்கு மக்கள் மதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ஃபேன்ஸ் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த காஃபி வித் டிடியில் பார்த்தீங்கன்னா டிடி கூட பேசின அந்த இன்டர்வியூ மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எந்தளவுக்கு இந்த கடந்த 5 வருஷத்துக்குள்ளே எந்தளவு அடிபட்டிருக்காரு, எந்தளவு எத்தனை விஷயங்களை இழந்திருக்காரு. தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு கிடைச்சிருந்த மிகப்பெரிய அடையாளத்தெல்லாம் இழந்துட்டு கூட அவர் ஒரு வாட்டி கூட சொல்லியிருந்தாரு, வீட்டில் போய் எங்கள் அம்மாக்கிட்ட செலவுக்கு காசு வாங்கக்கூடிய நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னு கூட ஒரு சொல்லியிருந்தார் ஒரு வாட்டி. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சன் டிவியில் ஒரு இன்டர்வியூ, அந்த அச்சம் என்பது மடமேடா படத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வச்சுருந்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவோட ஃபோட்டோ தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அந்த இன்டர்வியூவை பார்க்கும்பொழுது சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மெச்சூர்ட் ஆயிருக்காரு, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் மூலமா எவ்வளவு பாடங்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் தெளிவாக தெரியுது. முந்தி மாதிரி கொஞ்சம் ரொம்ப அசால்ட்டாக பதில் சொல்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே நம்மளை பற்றி கெட்டதாக இன்னும் சொல்ல போகிறது கிடையாது. இதுக்கு மேலே நான் நல்ல ஒன்று பெருசாக பேர்லாம் வாங்க போகிறதில்ல. எது கேட்டாலும் சரி வெளிப்படையான பதில் சொல்லுவோம், தெளிவான பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவும் தெளிவான பதில்களை இப்போ தான் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காரு. 2-3 வார்த்தைகள் ரொம்ப பாதிச்சது. என்ன விஷயம் அப்படின்னா, பேட்டியில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு டைம் நானே நினச்சேன் நான் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வர முடியும், அந்தளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அதை நான் உணர்ந்துட்டேன். அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் தகுதி இல்லை, நம்ம நிறைய வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் இப்போ உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த வார்த்தைகளை தான் பல பேர் அந்த ஹேட்டர்ஸ்ன்னு சொல்கிறவங்க, பல மற்ற ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்க்க தகுதிக்கு மீறி ஆசைப்படுறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பல பேர் பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தினாங்க. அந்த வார்த்தையை அவர் உணர்ந்துட்டார் அப்படிங்கிற விஷயமே மிகப்பெரிய விஷயம். அது அந்த அளவுக்கு ஒத்துக்கிறதுக்கு கூட ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு இவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் பேர் இருக்கிறப்போ ஒருத்தர் இந்த அளவுக்கு வார்த்தைகளை சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் யோசிக்கணும். அதே மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்காரு, அது உண்மை. அந்த இமயமலைக்கு போய் அந்த அளவுக்கு அனுபவப்பட்டாரா, அல்லது இவருடைய கஷ்டங்களை எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்துச்சா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியல. பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மெச்சூரிட்டி தெரியுது. அவர் எதற்காக சினிமாக்குள்ளே இருக்காரு, எதுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அந்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆவலும் அதுக்கு உண்டான மிகப்பெரிய தைரியமும் அவரோட மனசில் இருக்கிறது தெளிவாக தெரியுது. அவருக்கு இந்த அச்சம் என்பது மடமேடா அப்படிங்கிற அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 2வது வாய்ப்பு. இந்த சிம்பு 2.0 நான் போட்டது ரீசன் என்னன்னா, இந்த சிம்புவுடைய வாழ்க்கையில் இந்த வாய்ப்பை அவர் எப்படி யூஸ் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் அப்படிங்கிற அந்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்கட்டும், இந்த வினய் தாண்டி வருவாயா படம் கூட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கௌதம் மேனன் சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் வரும்போது அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். இது கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகி கரெக்டாக இதுக்கப்புறமேட்டு அவரோட வாழ்க்கையில் ஒரு 4-5 படங்கள் ஒழுங்காக வரும்பொழுது கண்டிப்பாக அவர் இன்னும் மிகப்பெரிய இடத்த அடைவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா அவரை பற்றி பல கான்ட்ரவர்சி பேசிட்டு இருந்த பல பேர் கூட இப்போ நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிம்பு படமாக போய் பார்க்கணும், சிம்பு பார்த்தீங்கன்னா முந்தி மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வருது. ஸோ அவருடைய மெச்சூரிட்டி அவருக்கு மிகப்பெரிய இடத்த கொடுக்குது. அவருடைய அடக்கம், இப்போ இருக்கிற அடக்கம் மிகப்பெரிய இடத்த கொடுக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். கண்டிப்பாக AAA படம் அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு அவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்காரு. அது பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும்னு ஆசைப்படுறேன் நான் கூட. அதே மாதிரி பேட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டோம்னா அந்த அளவுக்கு வார்த்தைகள் வரும் அப்படிங்கிற விஷயம். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் கூட அதில் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு தகுதி கிடைக்கும், அந்த தகுதியை சரியாக யூஸ் பண்ண முடியாமல் போயிடுற சமயத்தில், அதாவது நம்ம கிடைச்சிருக்கோம் அந்த தகுதி, அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி அதை ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம சரியாக யூஸ் பண்ணல,
நமக்கு உண்டான விஷயத்தை மீறி நம்ம அதை வந்து பண்ணிட்டோம், நமக்கு கொடுத்த இடத்த நம்ம வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒழுங்காக பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் இந்த பேட்டி எனக்கு தெரியுது. அவர் வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு பல இடங்களில் யூஸ் பண்ணிக்காமல் இருந்ததுனால இப்போ அதை யூஸ் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறைய நல்லது நடக்கணும்னு சொல்லி நானும் ஆசைப்பட்றேன். பார்ப்போம் சிம்புவின் இந்த அத்தியாயத்தை. நன்றி, வணக்கம்.